க்ளீன் பண்ணி தனி மிளகாத்தூள் மட்டும்தான் நான் போட்டிருக்கு. இது பொரிச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து நான் கடுகு போடுறேங்க. இந்த கருவாட்டில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருங்க. அதுவும் இதுவும் ஒட்டுக்கா வெந்துடும். தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 2-3 வரமிளகு, கொஞ்சம் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுருக்கு. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வரமிளகா, பூண்டு எல்லாமே இதுக்குள்ளே போடுறேங்க. வந்து 1/2 ஸ்பூன் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டோம்னா நமக்கு தக்காளி சாப்பாடு நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும். 3 தக்காளி எடுத்துருக்கு. அதுவும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இதிலே வந்து தூளும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதிகமாக போட வேண்டியதில்லை. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோ தான் நான் மசாலா போடுறேங்க. இப்போ நல்லா வணக்கி விட்டுடலாம். அப்போ இந்த மாதிரி இலக்கி விட்டுருங்க, அப்போ அடி பிடிக்காது. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. நல்லா கழுகி வச்ச 3 டம்ளர் அரிசி. மசாலாவில் நல்லா வணக்கி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து தக்காளி சாப்பாடு நல்ல உதிரியாக கிடைக்கும். இதில் இவ்வளோதான் டிப்ஸு. சாப்பாடுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 3 டம்ளர் அரிசிக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கு. இப்போ எல்லாம் கலரி விட்டாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ குக்கர் பெல்ட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 விசில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தக்காளி சாப்பாடு உதிரியாக ரெடி ஆகிடும். இந்த டைம்லேயே வந்து பாருங்கள், கருவாடு பாதி வந்துருச்சு. இந்த டைமில் இலக்கி விட்டோம்னா அதுவும் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள், குக்கர் விசில் போன பிறகு நான் எடுத்து காட்டுற சாப்பாடு வந்து இந்த வரமிளகா, தனி மிளகாத்தூள் இருக்கிற காரம் தான் இருக்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுக்குள்ளே ஒன்றும் ஒட்டாமல் சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி. வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு தான். இதுக்கு நீங்கள் ஊறுகாய் இருந்தால் அதுவும் தொட்டு சாப்பிட்டுக்குங்க. அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்.